சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகம் எங்கும் வெற்றி நடை போடுகிறது. உயர்ந்த பொறுப்புக்கு சிறிதும் தகுதி இல்லாதவர்களாக உள்ள ஆளுநர்கள் தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலம் நிலவி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதுகுறித்து தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ள அவர், ஆளுநர்களை வைத்து அரசாங்கத்தை நடத்த நினைக்கும் ஏதேச்சதிகார போக்கு அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியுள்ளார். ஜனநாயகத்தின் இருண்ட காலத்தை மீட்க சேலம் மாநாட்டில் உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். சேலம் இளைஞரணி மாநாடு கூடிக்கலையும் நிகழ்வல்ல என்றும் கொள்கையை கூர்த்தீட்டும் உலைக்களம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொங்கல் விழாவை தமிழர் திருநாள் என்று இன உணர்வும் மொழி உணர்வும் கொண்ட பண்பாட்டு திருவிழாவாக மாற்றிய பெருமை திராவிட இயக்கத்திற்கு உரியது என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். தனது வேண்டுகோளை ஏற்று திமுகவினர் சமத்துவ பொங்கலை சிறப்பாக கொண்டாடிய தகவலால் இதயம் சர்க்கரை பொங்கலாக இனித்ததாக திமுக தலைவர் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். திராவிட மாடல் இந்தியா முழுமைக்கும் தேவைப்படுவதாக திமுக தலைவர் தெரிவித்துள்ளார். பன்முகத்தன்மை கொண்ட இந்தியா வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். 10 ஆண்டுகால மத்திய பாஜக ஆட்சியில் மாநிலங்களின் உரிமைகள் பலவும் பறிபோய்விட்டன என்றும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். ஆன்மீக உணர்வுகளை அரசியலாக்கி மதவெறியை தூண்டி ஹிந்தி சமஸ்கிருதத்தை திணித்து மூர்க்கத்தனமாக செயல்படும் அரசியலை ஜனநாயக வழியில் முறியடிக்கும் வலிமை திமுகவுக்கு உண்டு என்று அவர் தெரிவித்துள்ளார். விடுதலை வெளிச்சம் நிறைந்த காலத்தை காண்பதற்கு இந்தியா கூட்டணியின் முன்னெடுப்புகள் தொடங்கியுள்ளன என்றும் மு க ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.